ஹலோ மக்களே, வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல். மக்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் சூப்பராக இருக்கீங்களா? ஸோ இன்னைக்கு வீடியோவில் ஒரு சூப்பரான வெயிட் லாஸ் எக்ஸசைஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ காய்ஸ், இந்த வீடியோவில் 5 கிலோ வெயிட்டை 21 நாளில் எப்படி கம்மி பண்ண போகிறோன்றதை இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஸோ என்ன மாதிரி எக்ஸசைஸ் அண்ட் என்ன மாதிரி டயட்டை நம்ம ஃபாலோ பண்ணி இந்த மாதிரி வெயிட் லாஸ் பண்ணலான்றதை நான் கடைசியில் சொல்கிறேன். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யார் வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறாங்களோ அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்கும் கொடுக்குற அந்த லைக் தான் இந்த வீடியோவை நிறைய பேர்கிட்ட போய் சென்றடையும். ஸோ அதன் மூலயமா நிறைய பேருக்கு இந்த வீடியோ பெனிஃபிட் ஆவாங்க. ஸோ ப்ளீஸ் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. சரி மக்களே, ஸோ வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. கைஸ், எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி கட்டாயம் வார்ம் அப்ன்ற ஒரு விஷயத்த செஞ்சுட்டு அதுக்கப்புறமா எக்ஸசைஸ் ஆரம்பிங்க. வார்ம் அப் பண்ணுறதுனால நிறைய நன்மைகள் உண்டு. வார்ம் அப் பண்ணும்போது உங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் நல்லாவே இன்க்ரீஸ் ஆகுது. அதன் மூலயமா நீங்கள் உங்களுடைய இலக்கை சுலபமாக அடைய முடியும். அண்ட் வார்ம் அப் பண்ணுறதுனால உங்களுக்கு எக்ஸசைஸ் மூலிமா ஏற்படக்கூடிய சிறு சிறு காயங்கள்லேருந்து உங்களை பாதுகாக்குது. ஸோ வார்ம் அப் கட்டாயம் பண்ணுங்கள். ஒரு 3லேருந்து 5 நிமிஷமாவது வார்ம் அப் பண்ணிவிட்டு எக்ஸசைஸ் ஆரம்பிங்க. ஸோ மக்களே, ஃபஸ்ட்டு எக்ஸசைஸ் ஹை நீ பண்ண போகிறோம். ஸோ எல்லா எக்ஸசைஸும் 40 செகண்ட். செகண்ட். ஸோ 40 செகண்ட்ஸ் முடிவு வரைக்கும் எங்கேயும் நிறுத்தாதீங்க, கண்டினியூவாக பண்ணிகிட்டே இருங்க. ஸ்பீடை ரெடியூஸ் பண்ணக்கூடாது. ஓகே, ஸோ ஒரு 30 செகண்ட்ஸ்லேருந்து ஒரு 40 செகண்ட்ஸ் நம்ம ரெஸ்ட் எடுத்துக்கலாம். அதிகமாக தேவைப்படுது, அதிகமாக இளைக்குது, ரொம்ப ப்ரீத்திங் ஆகுதுன்னா நீங்கள் 1 நிமிஷம் கூட எடுத்துக்கங்க, தப்பு கிடையாது. இல்லைன்றவங்க நீங்கள் 30 செகண்ட்ஸ் எடுத்துக்கலாம். ஸோ புதுசாக பண்ணுறீங்கன்னா 1 மினிட் எடுத்துக்கலாம், தவறு கிடையாது. ஸோ அதுக்கு மேலே எடுத்துக்காதீங்க, ஏன்னா உடம்பை வார்ம் அப்லேயே வச்சுருக்கணும். ஸோ 40 செகண்ட்ஸ் பண்ண போகிறோம். இந்த மாதிரி ஸோ இந்த மாதிரி கேப்பே இல்லாமல் 40 செகண்ட்ஸ் பண்ணுங்க. ஓகே, ஏதாவது மூச்சை இந்த மாதிரி நல்லா உள்ள இழுத்து எக்ஸேல் பண்ணுங்க. ஸோ எக்ஸசைஸ் பண்ணும்போது உங்கள் மொத்த கவனமும் எக்ஸசைஸ் மேலே தான் இருக்கணும். ஓகே, ஓகே, அடுத்த எக்ஸசைஸ். ஸோ தேர்ட் எக்ஸசைஸ் ஸ்குவாட்ஸ் பண்ண போகிறோம். ஸோ எல்லா எக்ஸசைஸுமே 40 செகண்ட்ஸ் தான். முடியாதவங்க 30 செகண்ட்ஸ் பண்ணுங்க. ஓகே, ஸோ மினிமம் 40 செகண்ட்ஸ் வச்சுக்கலாம். ஓகே, ஸோ தேர்ட் எக்ஸசைஸ் ஸ்குவாட்ஸ். நல்லா ஒய்டாக வச்சுங்க உங்கள் லெக்ஸை. அண்ட் கையை நல்லா ஃப்ளோரில் போய் டச் பண்ணிவிட்டு நல்லா மேலே வாங்க. ஓகே, ரெடி?
ஸ்டார்ட். சூப்பர். பாடி நல்லா ஃபயர் ஆயிடுச்சு, நல்லா ஹீட்ல இருக்கு. நல்லா பிரீத்திங் பண்ணீங்க. ஸோ வீடியோ கொஞ்சம் லாங்காக இருக்குன்னு கட் பண்ணிட்டு போயிடாதீங்க, பொறுமையாக வீடியோ பாருங்கள், ரொம்பவே உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு நிறைய வீடியோஸ் வந்து டிஃப்ரெண்ட் வேரியேஷன் வந்து நான் உங்களுக்கு வந்து வீடியோ மேக் பண்ணி போட்டுகிட்டே இருக்கேன். ஸோ நமக்கு சப்போர்ட் பண்ணிகிட்டே இருங்க. ஓகே, தண்ணி நிறைய குடிங்க காய்ஸ். தண்ணி நிறைய பேர் குடிக்க மாட்டீங்க. ஒரு நாளைக்கு மினிமம் வந்து ஒரு 3 liters வாட்டர் எடுத்துங்க. அண்ட் வந்து வாட்டர் பேஸ்டு வெஜிடபிள்ஸை வந்து நீங்கள் வந்து எடுத்துக்கலாம், வெஜிடபிள் அண்ட் ஃப்ரூட்ஸ். ஸோ அதில் இருக்கக்கூடிய நீர் சத்தும் நமக்கு ரொம்ப முக்கியம். நார்மல் தண்ணி ஒரு 3 liter ப்ளஸ் வந்து வாட்டர் பேஸ்டு வெஜிடபிள் அண்ட் ஃப்ரூட்ஸும் வந்து முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் வந்து ஒரு நாளில் கன்சியூம் பண்ண பாருங்கள். ஓகே, தினமும். ஓகே, 4th எக்ஸசைஸ் ஜம்பிங் ஜாக் பண்ண போகிறோம். ஓகே, ரெடி, ஸ்டார்ட். Relax. ஸோ எக்ஸசைஸ் பண்ணும்போது டெம்போ ரொம்ப முக்கியம். டெம்போ நீங்கள் மிஸ் பண்ணிட்டீங்கன்னா அந்த எக்ஸசைஸ் வந்து அவ்வளோ எஃபெக்டிவாக இருக்காது. ஸோ அதனால் முடிஞ்ச வரைக்கும் டெம்போவை வந்து மெயின்டைன் பண்ண பாருங்கள். ஓகே, ஸோ 5th எக்ஸசைஸ் வந்து ஃப்ளோர் வாக் பண்ண போகிறோம். ஓகே, ரெடி, ரிலாக்ஸ். ஸோ எக்ஸசைஸ் பண்ணும்போது
பாடி பாஸ்டர் ரொம்ப முக்கியம். ஸோ ஆரம்பத்தில் நான் சொன்ன மாதிரி தான் உடம்பு நல்லா பிரிஸ்காக வச்சுட்டு பண்ணுங்க. டயர்டாக இருக்குன்னா கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு பண்ணுங்க, தப்பு கிடையாது. கரெக்டாக பண்ணுங்க. அண்ட் நடுவில் வந்து தண்ணி தாக எடுக்குதுன்னா தண்ணியை வந்து கல்பாக சாப்பிடாம சும்மா சிப் பண்ணுங்க, அவ்வளோதான். ரொம்பனா தண்ணி குடிக்காதீங்க. ஸோ சில பேருக்கு பொறக்கேறும், சில பேருக்கு வந்து கிராம்ஸ் மாதிரியான விஷயங்கள் வந்துடும். ஸோ அதை அவாய்ட் பண்ணோன்னா தண்ணியை ஜஸ்ட் நாக்கை வெட் பண்ணுங்க, அவ்வளோதான். ஸோ முடிச்சதுக்கப்புறம் பொறுமையாக நீங்கள் நிறைய தண்ணி குடிச்சிக்கலாம். பட் டியூரிங் எக்ஸசைஸ் வந்து சிப் பண்ணுங்க, அவ்வளோதான். ஓகே, சிப் பண்ணிட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு அண்ட் பண்ண ஆரம்பிங்க. ஸோ 6th எக்ஸசைஸ் பண்ண போகிறோம். வால் புஷ்அப்ஸ். ஸோ உங்கள் வீட்டில் வால் இருந்தாலும் சரி, இல்லை ஃப்ளோரில் பண்ண முடிஞ்சாலும் சரி, நீங்கள் புஷ்அப்ஸ் பண்ணுங்கள். நீங்கள் வந்து கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஃப்ளோர் புஷ்அப்ஸில் பண்ணிக்கலாம். இல்லைன்னும் போது நீங்கள் இதுவே வாலில் பண்ணிக்கலாம். ஓகே, ஸ்டார்ட். ஸோ 40 செகண்ட்ஸ் கேப்பே விடாம இதே ஸ்பீடில் மெயின்டைன் பண்ணுங்க. ஓகே, ஸோ உங்கள் கவனத்தை வந்து வேற எங்கேயாச்சும் கிச்சன்லேயோ இல்லை வெளியில் ஏதோ ஒரு இடத்துல நீங்கள் வச்சிங்கன்னா ரிசல்ட் இருக்காது. ஸோ கவனம் ஃபுல்லாக உங்கள் எக்ஸசைஸ் மேலே தான் இருக்கணும். ஓகே, ஃப்ளோர் எக்ஸசைஸ் ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ 7th எக்ஸசைஸ். ஸோ மொத்தம் ஒரு 10 எக்ஸசைஸ் பண்ணுவோம். ஓகே, ஸோ 10 எக்ஸசைஸ் 2 ரவுண்ட்ஸ் பண்ணிங்கன்னா போதும். ஓகே, வேணுன்றவங்க வந்து 3 ரவுண்ட்ஸ் கூட பண்ணுங்க. ஸோ ஸ்டார்டிங்கில் 10 வேரியேஷனையும் ஒரு ரவுண்ட் பண்ணுங்க. அதுக்கப்புறமா நீங்கள் வந்து 2 ரவுண்டு 3 ரவுண்டு வந்து இன்க்ரீஸ் பண்ணுங்க. சூப்பரான ரிசல்ட் இருக்கும். ஓகே, ஸோ 3 kgs வெயிட் லாஸ் பண்ணலான்றது வந்து நான் வந்து காமனாக சொல்கிறேன். பட் நீங்கள் இந்த எக்ஸசைஸ் வந்து நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஆகும்போது உங்களுக்கு வந்து 5 கிலோலேருந்து நல்லாவே வந்து வெயிட் லாஸ் கிடைக்கும். ஓகே, ஓகே, பென்ச் ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ உங்கள் காலை வந்து 90 டிகிரி ஆங்கிள் வச்சு, ஓகே, ரெடி. அண்ட் உங்கள் கையை வந்து இந்த மாதிரி வச்சுங்க. இப்போது உங்கள் கால் முட்டியை உங்கள் கை முட்டிக்கு நேராக கொண்டு வந்து இது டச் பண்ணும். ஓகே, இந்த மாதிரி. நல்லா பாருங்க நான் எப்படி பண்ணுறேன்னு. உங்கள் கை இங்கே தான் இருக்கணும், உங்கள் கால் தான் உங்கள் எல்போ நோக்கி வரணும். நல்லா உங்கள் இடுப்பை ரோல் பண்ணி டச் பண்ணுங்க உங்கள் எல்போ. ஓகே, ஸோ இன்னும் லாஸ்ட் 3 எக்ஸசைஸ் தான் இருக்கு. ஸோ பொறுமையாக உங்கள் கையை வந்து உங்கள் ஹிப்பு கடியில் வச்சுக்கோங்க. வச்சுட்டு முட்டியை நல்லா ஸ்ட்ரைட்டாக வச்சுக்கணும்.
ஓகே, நல்லா உங்கள் கால் ரெண்டுத்தையும் மேலே தூக்கி அண்ட் கீழே இருக்குங்க. ஓகே, ஸோ 40 seconds. ஸோ ஃப்ளோர் எக்ஸசைஸ் பண்ணும்போது ஸோ உங்கள் கவனம் எல்லாம் அடுத்த எக்ஸசைஸை நோக்கி தான் இருக்கணும். ரெஸ்ட் எடுக்க பார்க்காதீங்க. ஓகே, முடிஞ்சவங்க 30 seconds எடுங்க, முடியாதவங்க 1 நிமிஷம் எடுங்க. ஓகே, சரியா? ஸோ இப்போ வந்து 9th எக்ஸசைஸ் பிரிட்ஜிங் பண்ண போகிறோம். ஸோ இந்த எக்ஸசைஸ் பண்ணும்போது உங்கள் டோவை மேலே ரைஸ் பண்ணிங்க, உங்கள் கீழே ஹீல்ஸை போட்டு வச்சு உங்கள் இடுப்பை நல்லா மேல் நோக்கி ரைஸ் பண்ணி வச்சுங்க. ஓகே, ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஜஸ்ட் ஹோல்டிங் தான் பண்ண போகிறீங்க. 40 seconds. ஸ்டார்ட். ஸோ இந்த எக்ஸசைஸ் பண்ணும்போது சில பேருக்கு வந்து இந்த பின்னங்கால் ஹாம்ஸ்ட்ரிங் சொல்கிறோம்ல, ஸோ அந்த தசை வந்து சம்டைம்ஸ் வந்து கிராம்ப் ஆகும். ஸோ அந்த டைமில் கொஞ்சம் நீங்கள் ரிலாக்ஸ் பண்ணிட்டு கூட பண்ணலாம். ஓகே, ஸோ கண்டிப்பாக புதுசாக பண்ணுறவங்களுக்கு அந்த மசில் வந்து கிராம்ப் ஆகும். ஏன்னா அந்த மசில் வந்து கொஞ்சம் வீக்காக இருக்கும் எல்லாருக்கும். ஸோ அதனால் அது காமன் தான், அதை நினச்சி யாரும் பயப்பட வேணாம். ஸோ முடிஞ்சிருக்கும் உங்கள் இடுப்பு நல்லா மேலே புஷ் பண்ணி உங்கள் ஆப்ஸை, உங்கள் அப்டமனை வந்து என்கேஜ் பண்ணி பண்ணுங்க. ஓகே, ஓகே, ரெடி, ஸ்டார்ட். ஸோ ஹிப்பை நல்லா ஸ்ட்ரெயிட்டாக வச்சுட்டு இந்த நேவல் பாயிண்ட்டை என்கேஜ் பண்ணுவோம். ஓகே, உங்கள் எல்போ வந்து ஷோல்டர் லெவல் தான் இருக்கணும். நீஸ் நல்லா லாக் பண்ணி பண்ணுங்க. ஸோ நடுவில் சில பேருக்கு டயர்ட் ஆயிடுச்சுன்னா டக்குன்னு நீஸை வந்து அப்படியே அதே பொசிஷனில் நீஸை மட்டும் கீழே டவுன் பண்ணி ஃப்ளோரை டச் பண்ணிட்டு ஒரு 5 செகண்ட் ரெஸ்ட் எடுத்துட்டு டக்குன்னு கண்டினியூ பண்ணுவோம். இந்த 10 வேரியேஷனையும் புதுசாக ஆரம்பிக்கிறவங்க ஒரு ரவுண்ட் பண்ணுங்க. அண்ட் 40 seconds முடியாதவங்க 30 seconds பண்ணுங்க. அண்ட் எக்ஸசைஸ் பண்ணும்போது உங்கள் கவனம் ஃபுல்லாக எக்ஸசைஸில் தான் இருக்கணும். ஸோ இதை மட்டும் கரெக்டாக பண்ணுங்கள். அண்ட் இதை நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண இதை வந்து 2 rounds 3 rounds பண்ணும்போது உங்கள் வெயிட் லாஸில் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஸோ 3 kgs வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு 4 to 5 kg வரைக்கும் கூட பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸசைஸ் மூலிமா உங்களுக்கு வந்து வெயிட் லாஸ் ஆகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. ஸோ அதனால் கவனமாக பண்ணுங்கள். அண்ட் டயட் சொல்லியிருப்பேன். ஸோ டயட் வேணும் இல்லை. ஸோ மார்னிங்கில் வந்து ஓட்ஸு, எக் ஒயிட்டு, ஸோ இந்த மாதிரி சிம்பிளான கூட வந்து ஒரு 5 ஆல்மண்ட் ஊற வச்சது எடுத்துங்க. அண்ட் மதியானத்துக்கு பப்பாயா அண்ட் வந்து 3 eggs எடுத்துங்க. ஹோல் எக் கிடையாது, வெறும் எக் ஒயிட் தான் எடுக்கணும். அண்ட் நைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா கஞ்சியில் ஏதோ சம் வெஜிடபிள்ஸ் போட்டு
நீங்கள் வந்து கஞ்சி மேக் பண்ணி குடிக்கலாம். ஸோ முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் வந்து நைட்டில் சாலிட் ஃபுட் அவாய்ட் பண்ணிட்டு இந்த வெயிட் லாஸ் ஜேர்னியில் கஞ்சி மாதிரியான லிக்விட் ஃபுட்ஸை வந்து நீங்கள் ஒரு 8 o'clock கன்சியூம் பண்ண பாருங்கள். அண்ட் க்ரீன்ஸ் நிறைய சேர்த்துக்குங்க உங்கள் சாப்பாடோட சேர்த்து. ஸோ முடிஞ்ச வரைக்கும் க்ரீன்ஸை வந்து மத்தியானத்தில் இல்லை காலையில் நீங்கள் உங்கள் பிரேக்ஃபாஸ்ட்டோட சேர்த்து சாப்பிட்டீங்கன்னா நல்லாவே ரிசல்ட் இருக்கும் உங்களுக்கு. ஸோ அவ்வளோதான் கைஸ். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிங்க. அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யார் வெயிட் லாஸ் பண்ணுறாங்களோ அவங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அண்ட் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. இந்த மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். பாய் காய்ஸ், ஹேவ் a good day.